அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷர்மிளா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணாமல் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மசாலா சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் பாஸ்தாவை வடிச்செடுக்கிறதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு பாக்கெட் பாஸ்தாவை சேர்த்துக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிச்சிக்கலாம். இந்த பாஸ்தா நல்லா வேகும். அதனால் நல்லா வேகிறதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ குடமிளகாவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ முட்டை சேர்க்கறதுக்காக ஓரமாக மசாலாலாம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். இப்போ ஒரு 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விடுங்க. இப்போ தான் முட்டை உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய சைஸாக கிடைக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். உடனே கலந்து விட்டுங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கப்புறம் கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிச்சிக்கலாம். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வடிச்சிக்குங்க. இப்போ வடிச்சிட்டு வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பாஸ்தாவும் வடிச்சிட்டு வந்து சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாஸ்தாவில் எல்லா மசாலா ஏறுற அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக சுவையான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எக் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.